حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صادق الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد انقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவர்களது சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் பெரும் எதிர்பார்ப்புடன் ஆசையுடன் தவிப்புடன் ஏக்கத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கிருந்தாலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையிலே இருந்து ஒரு நொடி பொழுதும் கூட என்னால் தப்பிவிட முடியாது என்று அவனை பயந்து அஞ்சி தக்குவா கொண்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆன் எமக்கு போதனையாக வந்தது, எம்மை வழிகாட்ட வந்தது. இந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டு பலவீனங்களுக்கு இடையிலே உள்ள பருவம், பலமான பருவம், அதுதான் வாலிப பருவம் என்று கூறுகின்றான். குழந்தை பருவம் பலவீனமானது, முதுமை பலவீனமானது. இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்டதுதான் வாலிப பருவம். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة. உங்களை பலவீனமாக படைத்தோம், அந்த பலவீனத்துக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு பலத்தை தந்தோம். இந்த பலம் என்பது அல்லாஹ் கூறக்கூடிய வாலிப பருவம். இது எமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம். சமூகத்தின் முதுகெலும்பு என்று சொல்லலாம் இந்த வாலிப பருவம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனால் தான் சொர்க்கம் நுழைவதற்கு குழந்தைகளையோ கிழவன் கிழவியையோ தேர்ந்தெடுக்கவில்லை. மாற்றமாக சொர்க்கம் நுழைவதற்கு அனைவர்களும் 30 வயதுக்கும் 33 வயதுக்கும் உள்ள வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இஸ்லாம் கடந்து வந்த பாதைகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், இஸ்லாம் வெற்றி அடைந்து தலை நிமிர்ந்து நின்றதற்கு காரணம் வாலிப சமூகமாக இருக்கின்றது.
தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை வெற்றி கொள்கின்றார். அவருடன் இருந்த அனைவர்களும் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த படையை கண்டுவிட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரி சொன்னார், நஸல பினா கௌமுன் ஹல் ஹும் ஹபது மினஸ் ஸமா அம் நபது மினல் அர்ல். எங்களுடைய ஊருக்கு ஒரு படை வந்திருக்கின்றது. இவர்கள் வானத்திலிருந்து இறங்கியவர்களா அல்லது பூமியிலிருந்து முளைத்தவர்களா? ஏனென்றால் எந்த பாவமும் செய்யாத ஒரு வாலிப சமூகம் எமது நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு கிறிஸ்தவ பாதிரி இந்த நிகழ்வை பார்த்து விட்டு கூறுகின்றார். நஜ்ரான் தேசம் முழுக்க இஸ்லாமிய ஒரு நாடாக மாறுவதற்கு காரணம் அப்துல்லா பின் தாமிர் என்று சொல்லக்கூடிய 16 வயது ஒரு வாலிபன் முதலாவதாக இஸ்லாமிய ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு சென்றது. ஒரு வாலிப சோடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாத்துடைய வரலாற்றை பார்த்தால் இவர்கள் தடம் பதித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்று எமது வாலிபர்கள் தடுமாறுகின்றார்கள். அவர்களுடைய வாலிபம் எவ்வளவு முக்கியமானது என்ற விடயம் தெரியாமல் அவர்கள் இன்று தடுமாறுகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். இன்று எதை கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை. இந்த சமூகம் இந்த வாலிபர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை. இன்று நாம் புத்தக கல்வியை கொடுக்கின்றோம், ஆனால் அதனுடன் சேர்த்து ஒழுக்கத்தை கொடுக்க தவறிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. இல்முல் அவ்வலீன் வல் ஆகிரீன், ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்கள் அனைவர்களுடைய இல்மும் கொடுக்கப்பட்டவர்தான் எமது ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல் குர்ஆனில் ஒரு இடத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏ அறிவாளியே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, அறிவுடையவனே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. மாறாக அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படித்தான் அழைக்கின்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்கள் நற்குணம் உள்ளவர், நீங்கள் மேலான மகத்துவமான நல்ல குணமுள்ளவர் என்றுதான் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றான். ஆகவே எமது சமூகத்தில் இன்று வாலிபர்களுக்கு மத்தியிலே இன்று மாணவ செல்வங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய புத்தக கல்வியுடன் சேர்த்து ஒழுக்க கல்வியையும் கொடுக்க வேண்டிய ஒரு ஒழுக்கத்தின் புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை மிக முக்கியமானவர்கள், குறிப்பாக அதிலும் பாடசாலை மாணவ மாணவிகள் வாலிபர்கள், அவர்கள் இன்று உருவாகி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அறிவிலே மேன்மையாக இருக்கின்றார்கள், ஒழுக்கத்தில் மிகவும் பலவீனம் அடைந்து கொண்டு வருகின்றார்கள். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன? இன்று நாம் எமது பிள்ளைகளை எவ்வளவு ஆசையுடன் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கின்றோம். ஆசிரியர்கள் எவ்வளவு ஏற்பாட்டுடன் வந்து அவர்களுடைய அந்த சமூக பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். பேருக்கு பின்னால் நிறைய பட்டங்களை அதிகரிக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. நாம் ஒவ்வொருவர்களும் நமது பட்டங்களை அதிகரிக்கின்றோம், எமது பதவிகளை அதிகரிக்கின்றோம். ஆனால் தனது சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியிடத்தில், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில், தனது சமூகத்தில் எவ்வாறு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற அந்த மாண்பு இல்லை என்று சொன்னால் எமது பட்டங்கள் இருந்து என்ன பலன்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களின் உஸ்தாத் அவர்கள் அந்த காலத்திலே சொன்னார்களாம், கல்வியை அதிகப்படுத்துவதை விட ஒழுக்கத்தை அதிகப்படுத்துவதுதான் காலத்தின் தேவை என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹுடைய உஸ்தாத். அந்த காலத்திலே அவர்கள் ஒழுக்கம் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று எமது சமூகத்தில் ஒழுக்கத்தை நாம் எந்த அளவு போதிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி கற்கிறான்,
ஒழுக்கம் இல்லை என்றால் அல் குர்ஆன் 2 உதாரணம் சொல்கின்றது. அல் குர்ஆனில் பல உதாரணங்கள் இருக்கின்றது. கொசுவை பற்றி கூறுகின்றான், நெலும்பை பற்றி கூறுகின்றான், எறும்பை பற்றி கூறுகின்றான், தேனியை பற்றி கூறுகின்றான். ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறக்கூடிய மிக மோசமான உதாரணம் கல்வி இருந்தும் ஒழுக்கம் இல்லாதவன். மஸலுஹு கமஸலில் ஹிமார், அவனுக்கு உதாரணம் கழுதையை போல. இன்னும் ஒரு உதாரணம் ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலையக்கூடிய நாய்க்கு உதாரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான். நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியால் எமது சமூகத்துக்கு மதிப்பா அல்லது ஒழுக்கத்தினால் மதிப்பா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி ஷைத்தான். ஆனால் அந்த ஷைத்தான் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டான், துரத்தப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். என்ன காரணம்? ஒழுக்கம் இல்லை. எவ்வளவுதான் அறிவு இருந்தும் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அறிவுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. ஆகவே சமூகம் எதை எதிர்பார்க்கின்றது? மதிப்பெண்களையா, மாண்புகளையா? இன்று மதிப்பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கின்றோம். 100 மார்க்ஸ், ஓலே, நல்ல ரிசல்ட்ஸ், அவர் MA, அவர் PhD. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கின்றதா, பண்புகள் இருக்கின்றதா? இதை சமூகம் பார்க்கவில்லை. ஆனால் கல்விக்கு பின்னால் ஒழுக்கம் தேவை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படித்தவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கின்றது. ஒரு பாமர மனிதன் பாதையிலே போகும் பொழுது யாராவது போய் அவருடைய வாகனத்திலே மோதிவிட்டால் அந்த பாமர மகன் எம்மை பார்த்து என்ன சொல்வான்? பார்த்தால் படித்தவனை போன்றிருக்கிறாய், செய்யக்கூடிய வேலையா? படித்தவனிடத்தில் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறது சமூகம். ஒழுக்கமில்லாத அறிவு, அதற்கு பெயர் அறிவே கிடையாது. அதற்கு பெயர் அறிவு, ஞானம் என்று சொல்ல முடியாது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் அனுப்பப்பட்டது ஒரு ஆசிரியராக. ஆசிரியம் என்பது சமூகத்தில் மிக அவசியம். இந்த ஆசிரியம் இல்லை என்றால் சமூகம் வறட்சியாகிவிடும். ஆசிரியம் இல்லை என்றால் இந்த சமூகம் இறந்து போய்விடும். இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் இந்த உங்களுக்கு அனுப்பப்பட்டது ஒரு ஆசிரியராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியராக அனுப்பப்பட்டு அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? சஹாபாக்களை உட்கார வைத்து சயின்ஸை, மெத்ஸை, பயோவை அவர்கள் கற்றுக் கொடுத்ததை விட அதிகமாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அபுதாவுதிலே ஒரு ரிவாயத் வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வாலிபர் வருகிறார். அவர் மிகவும் சிவந்த, கண்ணை வெட்டக்கூடிய அளவு சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஆடை ஆண்களுக்கு பொருத்தம் இல்லையே, பெண்களுக்கு தானே பொருத்தம் என்று. அந்த வாலிபர், அவருடைய ஆசை, அந்த வயதில் அப்படித்தான் அணிய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இது வாலிப வயதின் ஒரு விதமான பைத்தியம். ஆனால் மூத்தவர்களாகிய நாம், பெற்றோர்களாகிய நாம், ஆசிரியர்களாகிய நாம், தலைவர்களாகிய நாம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நாம் புத்திமதிகள் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இது ஒரு ஆணுக்கு பொருத்தம் இல்லையே என்று சொன்ன பொழுது அந்த வாலிபர் போய் தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை பாருங்கள். அபுதாவுதிலே கிதாபுல் லிபாஸ் என்ற ஒரு பாடம், அதிலே ஒரு சஹாபி வருகிறார். பரட்டை தலையாக, முடியை வாராமல் ஒரு அலங்கோலமாக வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து எதுவும் கேட்கவில்லை. அந்த சபையிலே இருந்த அனைவர்களையும் பார்த்து கேட்டார்கள், அமா கான எஜிது ஹாதா,
மா யுசக்கினு ஷஅரஹு, இவருடைய தலையை வாரி விடுவதற்கு உங்கள் யாரிடத்திலும் சீப்பு இல்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தை அந்த வாலிபனுடைய மனதை தாக்கியது. இது எனக்கு பொருத்தமில்லை என்று அந்த வாலிபர் உடனடியாக சென்று சீப்பை எடுத்து தலையை வாரிக்கொண்டு வந்தார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஒரு வாலிபர் பெண்களை போன்று நீளமான முடியை வளர்த்து கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் தானே நீளமாக முடி வளர்ப்பார்கள், நாம் ஆண் அல்லவா என்று அவருடைய தோளை தட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த வாலிபர் போய் கத்அ ஷஅரஹு கத்அ ஜும்மத்தஹு இலா உதுனை, அவர் அந்த வளர்த்திருந்த முடியை வெட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடத்துக்கு மீண்டும் வந்தார். வாலிப பைத்தியம் என்பது, ஒரு வாலிப நோய் என்பது சமூகத்தில் வாலிபர்களிடத்தில் இருக்கும். ஆனால் இதை பக்குவப்படுத்துவது, பண்படுத்துவது யாருடைய கடமை? ஏசுவதற்கு இன்று மனிதர்கள் தேவையில்லை, குறை சொல்வதற்கு இன்று யாரும் தேவையில்லை. இன்று பண்படுத்துவதற்குத்தான் மக்கள் தேவை. இதுதான் ஆளுமை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று சில வாலிபர்கள் முடி வளர்த்து கொண்டு அலஸ் பெண் போட்டுக்கொண்டு பெண்களை போன்று இன்று வலம் பெறுகின்றார்கள். பள்ளிவாசலுக்கும் வருவார்கள். இவர்களை பார்த்து நாம் எப்பொழுதாவது அந்த வாலிபனுடைய தலையை தடாவி, மகன், இது முறையில்லை, இது கூடாத விடயம் என்று நாம் யாராவது முகத்தை சிரித்து அன்பாக அந்த வாலிபரிடத்தில் பேசியது உண்டா? பெற்றோர்களுக்கே பேசுவதற்கு நேரமில்லை, நமக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்றுதானே நம்மில் அதிகமானவர்கள் இன்று விட்டு விட்டு செல்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை விட்டும் வெளியாகின்றார்கள். ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்களுடன் நின்று கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதிகமான பெண்கள் நிற்கின்றார்கள். அந்த பெண்களை பார்த்து கொண்டு இந்த வாலிப சஹாபி அந்த இடத்தில் நின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று போனார்கள். இவரும் நபி அவர்களை கண்டு தடுமாறிவிட்டார். ஏன் பெண்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது பிழை, நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டு விட்டார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன நீ பெண்களுடன் நிற்பது, இது கூடாதே, இது ஹராமே என்று கேட்கவில்லை. மாறாக கேட்டார்கள், என்ன தேவைக்காக வேண்டி இங்கு வந்தீர் என்று கேட்டார். அவர்களும் பார்த்தார்கள், இந்த இடத்தில் பெண்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாதே. சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது, நான் தேடிக்கொண்டு வந்தேன் என்று பொய்யே சொல்லிவிட்டார். அப்படியா, வாருங்கள் தேடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். பிறகு அசர் தொழுகைக்கு பிறகு இந்த ஹவ்வாத் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிப சஹாபியை கண்டார்கள். என்ன, ஒட்டகம் கிடைத்து விட்டதா? இல்லை யா ரசூலல்லாஹ். மகரிப் தொழுகைக்கு வருகிறார், ஒட்டகம் கிடைத்து விட்டதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இவர் ஒட்டகம் காணாக்கவில்லை, இவர் பெண்களுடன் தான் கதைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இவர் கதையை மாற்றுகிறார். மறுநாள் சுபகு தொழுகைக்கு பிறகு, என்ன ஒட்டகம் கிடைத்து விட்டதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், எனக்கு கொஞ்ச நாள் போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாக போய்விட்டது. நான் ஒளிந்து ஒளிந்துதான் தொழுவேன். ஒரு நாள் வந்து தொழுது சலாம் கொடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பக்கத்திலே சிரித்து கொண்டு கேட்டார்கள், ஒட்டகம் கிடைத்து விட்டதா? யா ரசூலல்லாஹ், சத்தியமாக ஒட்டகம் காணாக்கவில்லை, நான் அந்த இடத்தில் பெண்களுடன் கதைத்துக் கொண்டிருந்தேன், தவறு யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு அந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன். எவ்வளவு அழகான ஒரு பக்குவம்! அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசிரியம் என்பது, அதிபர் என்பது, சமூகம் தலைமை என்பது மிக பொறுப்பு வாய்ந்தது. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இன்று வாலிபர்களுடன் சேர வேண்டும், வாலிபருடன் கலக்க வேண்டும். இன்று மழை பெய்ததல்லவா? இந்த மழை பெய்து இந்த ஆற்று தண்ணியும் கடல் தண்ணியும் கலக்கவில்லை என்றால் எமது சமூகத்தின் நிலை நாறி போயிருக்கும். இதே போன்றுதான் உலமாக்கள் வாலிபர்களுடன் சேர வேண்டும்.
படித்தவர்கள், தலைமைகள், புத்திஜீவிகள், ஒழுக்கமுள்ளவர்கள் இவர்களுடன் சேர வேண்டும். சேரும் பொழுதுதான் சமூகம் செழிக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபி வந்தார். கிழிந்த ஆடை உடுத்து கொண்டு வந்தார். இன்றும் எமது வாலிபர்களிடத்தில் அந்த நோய் இருக்கின்றது. அழகான ஆடை கிழித்து போடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா கேள்வி கேட்டார்கள்? உம்மிடத்தில் காசு இல்லையா? உம்மிடத்தில் பணம் இல்லையா? இல்லையா ரசூலல்லாஹ், பணம் இருக்கிறது. அப்படி இருந்தால் ஏன் கிழிந்த ஆடை போடுகிறாய்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், இதற்கு பிறகு நான் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது அழகான ஒழுக்கமான ஆடை இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியாகியதே கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம். சஹாபாக்களுடன் உட்காரும் பொழுது தன்னுடைய முழங்காலை மறைத்து தான் உட்காருவார்கள். ஒரு கன்னிப்பெண் எவ்வாறு வெட்கப்படுவாளோ இதை விட மிக வெட்க சுபாவம் உள்ள ஒரு வாலிபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று எமது வாலிபர்கள் விளையாட்டு என்ற பெயரிலே பாதைகளில் இன்று முழங்காலுக்கு மேலால் ஜம்பர் அணிந்து கொண்டு இன்று வாலிபர்கள் உல்லாசமாக அலைந்து திரிகின்றார்கள். இதை பார்ப்பதற்கும் யாரில்லை, இதை சொல்வதற்கும் யாரும் இல்லை. இது ஹராம் என்று அவர்களுக்கே தெரியாமல் போய்விடும் இன்னும் கொஞ்சம் காலம். இதே வேலையை ஒரு பெண் செய்தால், ஒரு 20 வயது 25 பெண் நமது முஸ்லிம் முழங்காலுக்கு மேலால் ஒரு ஜம்பரை அணிந்து கொண்டு பாதையிலே சென்றால் அதை எவ்வளவோ ஒரு அருவருப்பாக சமூகம் பார்க்கும். இதே வேலைதான் ஒரு ஆண், ஒரு வாலிபன் ஜம்பர் அணிந்து கொண்டு முழங்காலுக்கு மேலால் அவனுடைய ஆடையை அணிந்து கொண்டு செல்வது, இது ஹராம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்கள் இந்த வாலிபர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். 19 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அபு தாலிப் அவர்கள் சொல்கின்றார்கள், அஃலலுல் கௌமி முருஆ, மிக நிதானமானவர். அபஅதுஹும் ஃபஹ்ஷா, கெட்ட வார்த்தை அவர்களுடைய வாயிலே வந்ததே கிடையாது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நுணுக்கமான முறையிலே, மிகவும் பண்பான முறையிலே இந்த சஹாபாக்களை வளர்த்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று எமது வாலிபர்களை பார்த்து நிதானமானவர்கள் என்று சொல்லலாமா அல்லது மிக வேகமானவர்கள் என்று சொல்லலாமா? இன்று பாடசாலை படிக்கக்கூடிய மாணவர்களை பாருங்கள். அவர்களுடைய நாவிலான் என்ன வெளுகின்றது? வாயை துறந்தால் 4ஆம் கலிமா, 5ஆம் கலிமா. இன்று வாலிப சமூகம், பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கின்றார்கள் இல்லை, அதிபர்களை மதிக்கின்றார்கள் இல்லை, உலமாக்களை மதிக்கின்றார்கள் இல்லை. அதற்கு காரணம் என்ன? மாணவர்களுடைய பிழை அல்ல, கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கவில்லை. புத்தக கல்வியை மாத்திரம் சுருக்கிக் கொண்டோம். கல்வியை நாம் எமது பொருளாதாரமாக ஆக்கிக் கொண்டோம். கல்வியை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாக ஆக்கிக் கொண்டோம். அதனால் ஒரு கஸ்டமர் ஒரு வியாபாரியிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வானோ அதே போன்றுதான் மாணவர்கள் ஆசிரியரிடத்தில் நடந்து கொள்வார்கள். இதுதான் சுருக்கம். கசப்பாக இருந்தாலும் மாணவர்களை நாம் யாராக பார்க்கிறோம்? ஒரு கஸ்டமராக பார்க்கிறோமா? அப்படி என்றால் அந்த மாணவர்கள் எம்மை ஒரு வியாபாரியாகத்தான் பார்ப்பார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஒரு சிறந்த கல்விக்கூடமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் வெறுமனே தகவல்களை மாத்திரம் நீங்கள் கொடுக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் உங்களுக்கு மீண்டும் பெறும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை அமர வைத்து பண்பான வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள். இது பெற்றோர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய கடமை அல்ல. பள்ளிவாசல் சமூகம், பெற்றோர் சமூகம், பாடசாலை சமூகம், இந்த 3 சமூகமும் ஒன்று சேர்த்து இந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய, இந்த மாணவ செல்வங்களை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக பொறுப்பு எம்மிடத்திலே இருக்கின்றது.
யாரிடத்திலே இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒழுக்கத்தை யாரிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒழுக்கம் என்ற வார்த்தையே ஒழுகுதல் என்பதிலே இருந்து வந்ததாம். ஒழுக்கம் என்றாலே ஒழுகுதல். ஒழுகுதல் என்றால் மேலிருந்து ஒழுக வேண்டும். நமக்கு மேலான எமக்கு உயர்வானவர்களிடத்திலே இருந்துதான் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நடிகன் நடிகையிடத்திலே இருந்து அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளேயரிடத்திலே இருந்து மட்டமானவர்களிடத்திலே இருந்து நாம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதல்ல. இதற்கு பேர் ஒழுக்கம் அல்ல. உயர்வானவரிடத்திலே இருந்து நாம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்கள், இன்று ஊர் சுத்தக்கூடிய பழக்கம் எமது மாணவ மாணவிகளிடத்திலே வந்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வெற்றி என்ன? வீடு விசாலமாக இருக்கட்டும். எமது வெளித்தேவைகள் முடிந்தால் வீட்டிலே வந்து அமர்ந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி. ஆனால் இன்று வீட்டிலே இருப்பதை விட ஊர் சுத்துவது அதிகமாகிவிட்டது. குறிப்பாக மாணவர்களிடத்தில் படிப்பதை விட அவர்கள் உலாத்துவது இன்று அதிகமாகிவிட்டது. அது ஆண்கள் மட்டுமல்ல, பெண் மாணவிகளும் கூட. காலையிலே எழும்பினால் பாடசாலை சென்ற மாணவியை காணவில்லை. இன்னும் 3 நாளைக்கு பிறகு அந்த மாணவி கிடைத்து விட்டாள். என்ன செய்தி சொல்ல வருகிறது? இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் படம், நாடகம், டிக்டாக், ஃபேஸ்புக், இதனுடைய பயங்கரவாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்லுகிறது? இந்த 16 வயது 18 வயது மாணவி, 14 வயது மாணவி, பாடசாலை சென்ற மாணவி 2 நாளாக வீடு திரும்பவில்லை. 3வது நாள் கிடைத்து விட்டது. பகிர்ந்தவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உலமாக்கள் இந்த விடயத்தில் மிக ஆழமாக சிந்தித்து ஒரு சமூகத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். வந்தோம், பேசினோம், கேட்டோம், நல்லம் என்று போவதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இன்று நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடங்களாக ஹுத்பாவுக்கு வருகிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம். என்ன மாற்றம்? யார் மணி கட்டுவது? யார் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது? பேசி பேசி இன்று எமது சமூகம் பின்னடைவுக்கே போய்விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். மறுமைதான் எமது நோக்கம், மறுமைதான் எமது வாழ்வு. ஆகவே எமது மண்ணறை ஒரு புனிதமான ஒரு அறையாக மாற வேண்டுமாக இருந்தால் அது நாம் இந்த சமூகத்துக்கு போடக்கூடிய இந்த ஒழுக்கம்தான் எமது கபரிலே எம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை பேசுகிறோம், தீர்வு என்ன? பிரச்சனைகள் பேசுவதற்கு 1000 பேர் இருக்கலாம். தீர்வு என்ன? தீர்வு என்ன? நாம் முதலாவதாக செய்ய வேண்டிய ஒரு தீர்வு என்ன தெரியுமா? இரவு முழிக்கக்கூடிய இந்த வாலிப சமூகத்தை இல்லாமலாக்க வேண்டும். இரவிலே விழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்று வந்திருக்கிறது. இரவு நைட் ஹோட்டல்கள் என்று ஆரம்பித்து விடிய விடிய வாலிபர்கள் பாதையிலே 12 மணி 1 மணி ஆன்லைனில். இந்த 1 மணிக்கும் 2 மணிக்கும் எமது வாலிபர்கள் இந்த ஆன்லைனில் இருந்து கொண்டு இமாம் சுதேசுடைய கிராத்தையா கேட்கின்றார்கள். ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் கவனமாக இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய ஒரு சுன்னத், இரவு நேரத்தில் நேரகாலத்தோடு தூங்குவார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் நேரகாலத்தோடு எழும்புவார்கள். இந்த சமூக நிலை எமது சமூகத்தில் ஏற்பட வேண்டும். இரவு விழிக்கக்கூடிய இந்த வாலிப இந்த பாடசாலை மாணவர்கள் மாணவியர்களுடைய இந்த எமது பிள்ளைகளுடைய இந்த ஒழுக்க சீர்கேடு இது இல்லாமலாக்க வேண்டும். அதற்கு என்ன முயற்சி செய்யலாம்? என்ன திட்டமிடலாம்? யோசியுங்கள், சிந்தியுங்கள். உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வளம் எந்த ஊரிலும் கிடையாது. ஒரு தாய் பள்ளிவாசலுக்கு கட்டுப்படக்கூடிய ஆளுமை நிறைந்த உலமா சபை, அனைவர்களையும் ஒன்றிணைத்த அழகான முறையிலே சிரித்த முகத்துடன் அன்பாக வரவேற்கக்கூடிய ஒரு உலமா சபை, ஒரு ஊர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதை வைத்து எவ்வளவு திட்டமிடலாம்? படித்த சமூகம் என்று பெயர் போன ஊர் செய்ய முடியாதா? எவ்வளவு திறமையானவர்கள் ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை, ஒரு மாவட்டத்தை தன்னுடைய உள்ளங்கைக்குள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று எத்தனையோ பேர் இந்த சபையிலே இருக்கலாம். நமக்கு ஏன் என்று நாம் விட்டு விட்டு செல்கின்றோம். இல்லை,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று சேருங்கள், ஒரு திட்டத்தை போடுங்கள். ஒரு 2 வருடம் 3 வருடம் ஒரு 4 வருட ஒரு திட்டத்தை போடுங்கள். அனைத்து விதமான அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இதற்கான முடிவை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். தீர்வை சொல்லுகிறேன். பாடசாலை சமூகம், ஆசிரியர் சமூகம், உங்களுடைய கடமை. உலமாக்கள் இதை நீங்கள் பொறுப்படுத்தி செய்ய வேண்டும். பள்ளி சமூகம் இதற்காக வேண்டி நீங்கள் வாரி வாரி இதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். மாணவ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள், கிழமையிலே ஒரு முறை. இன்று நானும் கூட இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் மாணவ நிகழ்ச்சியின் பலன். படிக்கக்கூடிய அந்த காலத்தில் மகரிபுக்கும் இஷாவுக்கும் ஒரு நேரத்தை பாடசாலை அனைத்து மக்களையும், வாலிபர்களையும், மாணவர்களையும் அழைத்து மாணவ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். இது அவர்களுடைய அந்த இளம் அந்த உள்ளத்தில் போடக்கூடிய மிக பெரும் ஒரு ஆணி. இதை அசைக்க முடியாது. பெண்களுக்கு என்று தனியாக இஜ்திமாக்கள் நடத்தலாம். ஆடை கலாச்சாரம் சமூகத்தில் சீர்கட்டு போயிருக்கின்றது. சில பெண்களுக்கு தெரியாது, இது ஹராம் என்று கூட தெரியாது. அனைவர்களும் உடுக்கின்றார்களே என்று ஆடை அணிந்து செல்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பெண்களுக்கென்று, மாணவிகளுக்கென்று இஜ்திமா, பெற்றோர்களுக்கென்று வழிகாட்டல் நிகழ்ச்சிகள். நமக்கிடத்தில் என்ன குறை இருக்கிறது? நம்மிடத்தில் என்ன பலவீனம் இருக்கின்றது? நாம் எவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள், எவ்வளவு திறமையானவர்கள், எவ்வளவு புத்திஜீவிகள். உங்களுடைய ஊரிலே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மதரசா இருக்கிறது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹாஃபில்களை உருவாக்கிய ஹிஃபுல் மதரசா இருக்கிறது. இலங்கையிலே முதலிடம் வகிக்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றது. உங்களுடைய ஊரிலே இருந்துதான் மற்றவர்கள் ஆத்மீகத்தின் அந்த தண்ணீரை அருந்திக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செய்ய முடியாதா? முடியும். ஆகவே உலமா சபை, நிர்வாகம், பாடசாலை சமூகம், பெற்றோர் சமூகம் ஒன்று சேருங்கள், ஒரு திட்டத்தை போடுங்கள். அனைவர்களும் இதை ஒருமித்து, கட்சி பேதங்கள் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல், எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்காது, என் மனைவிக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காது. இது மனிதனுடைய இயல்பு. ஆகவே நாம் அனைவர்களும் உள்ளத்தால் பணிந்து இறங்கி ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது சமூகத்தை ஒரு கல்வியின் ஒழுக்கத்தில் நிறைந்த ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய முயற்சிகளை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் நீ சீராக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீ அன்பாளவன். யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ், தாயை விடவும் பன்மடங்கு இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ், எங்களுடைய பேச்சுக்களை, எங்களுடைய இந்த ஒன்று கூடலை இஹ்லாஸானதாக ஆக்குவாயாக. உன்னுடைய திருப்திக்காக வேண்டி மாத்திரம் செயற்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக. எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையை இலகுபடுத்துவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நல்ல மௌத்தத்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நல்ல மௌத்தத்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சமூகத்துக்காக வேண்டி பாடுபட்டு யா அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் வந்து எங்களை பூத்தூவி எங்களை வரவேற்கக்கூடிய ஒரு மௌத்தாக எங்களுடைய மௌத்தை நீ ஆக்கிவிடு. யா அல்லாஹ், நோக்கங்களை இஹ்லாஸானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சேவைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊரை நீ பொருந்திக் கொள்வாயாக. நல்ல ஒழுக்கமுள்ள மாணவ சமூகத்தை நீ எங்களுக்கு தந்துவிடு. யா அல்லாஹ், இந்த வாலிபர்களை நீ பாதுகாத்திடு. யா அல்லாஹ், அவர்கள் நல்லவர்கள். யா அல்லாஹ், அவர்கள் சிறந்த ஆளுமைகள். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய கெடுபிடியிலே இருந்து அவர்களை நீ பாதுகாத்திடு. யா அல்லாஹ், இந்த பாடசாலைகளை பாதுகாத்திடு. யா அல்லாஹ், நிறுவனங்களை நீ பாதுகாத்திடு. யா அல்லாஹ், ஒழுக்க விழுமியம் உள்ள நிறுவனங்களாக நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், ஆசிரியர்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கல்விக்கு சேவை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இது அளப்பெரிய ஒரு பெரும் சேவை. யா அல்லாஹ், அந்த சேவையை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய குடும்பத்தை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய நோயை நீ குணப்படுத்தியா அல்லாஹ். யாரெல்லாம் கடன் சுமையிலே அவதிப்படுகின்றார்களோ கடன்களை போக்கி விடுவாயாக. உலமாக்களை கபூல் செய்வாயாக. உலமா சபையை கபூல் செய்வாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை நீ கொடுப்பாயாக. நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. இந்த ஊருக்கு உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊருக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டு மரணித்தார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக. அவருடைய குடும்பத்தை நீ கபூல் செய்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن والغيب فالشهادة فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد صدق الله العظيم بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروا فإنه هو الغفور الرحيم اللهم صل على سيدنا محمد لا إله إلا أنت سبحانك الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار اللهم ارنا خلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن ستة البر الذين هم تمام العشرة وعن سبطين كريمين حسن وحسين رضي الله تعالى عنهما وعن سيدة نساء أهل الجنة فاطمة وعن أمي نبيك حمزة وعباس وجميع صحابة رضوان الله تعالى عليهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون